பிரைஸ் தி லார்ட். மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் ஆழமான சத்தியத்தோடு உங்களை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறார். தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருந்தார். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் நாமும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறுவோம் என்று நம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கிறோம். யோவான்லையும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அந்த வெளிச்சத்தை நம்ம மேல உதிக்க பண்ண போகிறார். நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் தேவன் இன்றைக்கு ஒரு பதிலை கொடுக்க போகிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். பிரைஸ் லார்ட். மகிமை நேரத்துக்குள்ளாக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறார். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதும் அதிசயங்கள் நடப்பதும் அநேகருடைய வாழ்க்கையில் புதிய ஆரம்பங்கள் வருவதும் சாட்சிகளாக நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் தேவன் கட்டவழிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது அநேகர் அற்புதங்களை பெற முடியும், அநேகர் அதிசயத்தினால் நிரப்பப்பட முடியும், நெடுநாளாய் காத்து கொண்டிருக்கிற பதில்களை பெற முடியும், வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியும், நோயின் பிடியிலிருந்து சுகமான செய்தியை பெற முடியும். இன்னும் பல அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நிகழ்ச்சியை கவனிப்பது மூலமாக அநேகருக்கு உண்டாக போகிறது. ஏனென்றால் இதில் கர்த்தருடைய வார்த்தை அதிக ஆழமாக சொல்லித்தரப்படுகிறபடியினாலே இந்த கேட்கிறோடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை தம்முடைய வல்லமையை செயல்படுத்தும். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறபடியினாலே என் நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்தில் நான் வந்து நிற்பேன் என்று பல முறை வேதத்தில் கர்த்தர் நம் மத்தியில் சொல்லியிருக்கிறார். இந்த நாட்களில் கவனித்து பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கவனிக்கும் பொழுதே தெய்வ பிரசன்னம் இறங்கி வருகிறத அநேகர் சாட்சி சொல்வது மட்டும் இல்லாமல் நான் பல இடங்களில் பார்த்து கொண்டே வருகிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை தியானிக்கும் பொழுதெல்லாம் மகிமை நமக்கு முன்பதாக வருகிறது. சொல்லப்பட்டிருக்கிறது போல இஸ்ரவேலர் அந்த மலையின் மேலாக கர்த்தருடைய மகிமையையும் வல்லமையையும் பார்த்ததாக சொல்லப்படுகிறது. மகிமையும் வல்லமையும் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய மகத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. வார்த்தையையும் அவருடைய பிரசன்னத்தையும் தியானிக்கும் பொழுது அந்த மகிமை வல்லமை நமக்கு முன்பதாக வந்து நின்று நமக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை செய்து முடிக்கிறது என்று 2 பேதுரு 1:3 சொல்வது போலவே நடக்க ஆரம்பிக்கும். அதனால் அவருடைய ஆழத்தை நம்ம தியானிப்போம், அவருடைய அனந்த ஞானத்தை நம்ம கவனிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நம்ம கவனித்து பார்க்கும்பொழுது யோனா என்கிற ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கும் பொழுது நாம் ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை, அற்புதமான ஒரு அழைப்பை, அற்புதமான ஒரு பெரிய உயிர் மீட்சியை யோனாவை கொண்டு தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார். அதனால் யோனாவை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகும்படி தேவன் அனுப்புகிறார். யோனாவோ நினிவே பட்டணத்துக்கு போகும்படியாக தேவன் சொல்லிய பின்பு அவன் அந்த பயணத்தை நிறுத்தி அதற்கு விரோதமாக இருக்கிற, அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற தர்ஷீஷுக்கு கிளம்பி போக வேண்டும் என்று அவன் புறப்பட்டு போகிறத பார்க்க முடிகிறது. யோனா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 ஆச்சரியமாக இருக்கிறது. யோனாவை தேவன் தெரிந்து கொண்ட விதமே ஒரு வித்தியாசமான விதம். ஏனென்றால் யோனாவின் பெற்றோரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 2 ராஜாக்களில் 14ஆம் அதிகாரம் 25 காத்தேப்போர் ஊராராகிய அமிதாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழிக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே. இதெல்லாம் வாசித்து பார்க்கிறோம். யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக நாம் கவனிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது யோனாவின் தகப்பனே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அங்கே நாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறத கவனித்து பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பின்னணியை சேர்ந்த ஒரு நல்ல ஒரு தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய, தேவனுடைய வார்த்தையை மதித்து அதற்காக தன் ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசியின் வம்சத்தை சேர்ந்த ஒரு மகனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அதை கேட்காமல் அதற்கு விரோதமாக எழுந்து ஓடுகிறதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கே யோனாவுக்குள்ள நல்ல பண்புகள் இருக்கிறது, குணங்கள் இருக்கிறது. ஆனால் ஏன் அவன் அந்த வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழுந்து ஓடுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது? அப்படி என்றால் இதில் என்னமோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. பார்க்குறோம், நம்ம இந்த அசிரியாவில் இருக்கிற இந்த நினிவே பட்டணத்திற்கு தேவன் ஏன் யோனாவை அனுப்ப வேண்டும்?
அந்த ஒரு வார்த்தை கேட்டவுடன் யோனாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியும். ஏனென்றால் பல முறை பார்க்கிறோம் அசீரியர்களும் பெலிஸ்தியர்களும் ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக விரோதிகளாகவே செயல்பட்டு கொண்டு வருவதும், அதே நேரத்தில் அவர்களுடைய விக்கிரகங்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. உயிருள்ள ஒரு தேவனை வணங்குவதை காட்டிலும் மிருகங்கள், பறவைகள் மற்றும் மீன்கள் மற்றும் ஊரும் பிராணிகளை அதன் மீது கவனம் செலுத்தக்கூடிய ஒருவர்களை எப்படி இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு பக்கத்தை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் கர்த்தருடைய அன்பை கவனித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய அன்பு ஆழமானதாக இருக்கிறது. நினிவே பட்டணத்தாருக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக தேவனுக்கு என்ன அப்படி ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த திட்டத்தை இஸ்ரவேலராலேயே ஏற்றுக்கொள்ள முடியலை, இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு விரோதித்து வந்த அந்த அசிரியா மற்றும் நினிவே பட்டணத்தார் தேவனுக்கு விரோதமாகவே எப்பொழுதும் இருந்தவர்கள். தேவனுக்கு சார்ந்து தேவனுக்கு பிரியமானதை செய்த இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேலின் மக்கள், இவர்களுக்கு தேவன் சொல்லுகிறார், நினிவே பட்டணத்திற்கு நான் உன்னை அனுப்ப போகிறேன். மகா நகரமாகிய நினிவேவுக்கு சென்று அங்கே என்னை குறித்து நீ சொல் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை எப்படி பார்க்க முடிகிறது பாருங்களேன். யோனாவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதனால தான் என்னுடைய பயணத்தை அதற்கு அகேன்ஸ்டாக இருக்கிற, அதற்கு தூரமாக இருக்கிற, அதற்கு அப்புறமாக இருக்கக்கூடிய அந்த பட்டணத்தை தர்ஷிக்கு நேராக அவர் கிளம்பி போகிறார். போகிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை தேவன் செய்வதை நம்ம பார்க்க முடிகிறது. அவன் போன அந்த கப்பல் அமிழ்ந்து போகத்தக்கதாக கடலில் ஒரு பெரிய ஒரு காற்று வந்து அந்த சுழல் காற்று அந்த கப்பலை முழுதும் மூழ்கும்படியாக செயல்பட்டு கொண்டு வருவதை நம்ம கவனித்து பார்க்குறோம். அப்போ மூழ்கடிக்கத்தக்கதாக அந்த புயல் வந்து அங்கே செயல்படுகிறதை பார்த்த உடனே அந்த கேப்டன் மற்றும் உள்ள இருக்கிற எல்லாரும் சேர்ந்து யோசிக்கிறாங்க, என்ன பிரச்சனை, ஏதோ ஒரு தேவனுக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டு இருக்கிறோம், நாம் வணங்குகிற கடவுளுக்கு விரோதமாக நம்ம ஏதோ செயல்பட்டு இருக்கிறோம், இது ஏதோ பெரிய தேவ குத்தமாக இருக்கிறது, அதனாலே நாம் இப்போ ஒன்றை செய்ய வேண்டியதாக இருக்கிறேன்னு சொல்லி அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு நேராக நோக்கி ஜெபிக்க தொடங்கினாங்களாம். ஒவ்வொருவரும் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரே ஒருவன் மட்டும் இதை குறித்து யோசிக்காம பற்று தூங்கி கொண்டிருக்கிறான். இதுதான் ஆச்சரியமா இருக்கு. நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரராக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை பல நாளாக செய்து கொண்டிருக்கிறவங்களா இருந்து அவங்களுக்கே நல்லாவே தெரியும், சோர்ந்து போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருகிற தூக்கம் வேற விதமா இருக்கும். சோர்ந்து போயிருக்கிற ஒருவனுக்கு எந்த ஒரு விஷயம் பெருசா தெரியாது. அவனை தனியாக விட்டால் போதும், அவன் தனியாக போய் நின்றா எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்தா போதும், அப்படி ஒரு எண்ணத்தை உடையவனா மாறிடுவாங்க. அந்த ஒரு இடத்துல தான் யோனாவும் தனிப்பட்ட முறையில் சோர்ந்து போய் இருக்கிற தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் செயல்படும்படியாக அவனுக்குள்ள ஏதோ ஒன்று இயங்க ஆரம்பிச்சது. அது கேட்டு அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அதனுடைய பயணமாய் அங்கே போய் கப்பலினுடைய பின்னணையத்தில் படுத்து உறங்கி கொண்டிருந்தான். அதான் ஆச்சரியமாக இருக்குது. அவங்க அந்த கீழே இருக்க லாஸ்ட் டெக்கில் போய் படுத்து தூங்கி கொண்டு இருக்கும்பொழுது மேலே இருக்கிற எல்லாரும் தங்களுடைய உயிருக்கு பயந்து என்னென்னமோ செய்து கொண்டே வராங்க. தங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்து போட்டுட்டு, வெயிட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னென்னமோ செய்கிறாங்க. கவனித்து பார்க்கிறோம் இந்த நினிவே பட்டணம். அந்த நினிவே பட்டணம் என்பது ஒரு சாதாரண ஒரு இடமே அல்ல. அந்த நினிவே பட்டணம் என்பது ஒரு அநேக கப்பல் அங்கே வந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு போர்ட் பிளேஸாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு துறைமுக பகுதியாக இருக்கிறது. அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு போகிற பல கப்பல்களை கவனித்து பார்க்கும்பொழுது மிக முக்கியமான வியாபாரத்திற்காக வந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். இங்கே நம்ம கவனித்து பார்க்கிறோம், இந்த தர்ஷீஷ்க்கு போகிற இந்த கப்பலிலும் பயணித்தவர்கள் அநேக வியாபாரிகளாக இருக்கிறார்கள். தங்களிடத்தில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களும் எல்லா விதமான பொருட்களையும் எடுத்து கடலுக்குள்ளே போட்டு தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் யோனாவோ கொஞ்சமும் கவலைப்படாமல் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். இப்போ கேப்டன் வந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு கடைசி இவனை வந்து கவனிக்கிறான். இவனை உறங்கி கொண்டு இருக்கும்போது தட்டி கேட்டு, யார் நீ, எங்கே போகிற, என்ன விஷயமா போய் கொண்டு இருக்கிற, இப்படி ஒரு மோசமான ஒரு சீதோஷநிலை இப்போ ஏற்பட்டிருக்கிறது, கப்பலே அமிழ்ந்து போகத்தக்கதாக நடக்கிறது, அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு நேராக ஜெபித்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவையில்லாத செயலில் செய்திருப்போம் என்றால் மனம் திரும்பி கொண்டிருக்கிறாங்க. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், என்ன பிரச்சனை, உன்னுடைய வாயை திற அப்படின்னு சொல்லும்போது ஒரே வார்த்தை இருந்து சொல்லுகிறான், இவை அனைத்துக்கும் ஒரே காரணம் நான் மட்டும்தான். எப்படி இருக்கு பாருங்களேன். நல்லா தெரியும், சில நேரத்தில் நாம் செய்கிற ஒவ்வொன்றும் நமக்கு மட்டுமே தெரியும். நமக்கு விரோதமாக நடக்கிற ஒவ்வொரு செயலை பார்க்கும்போது நமக்கு தெரியும், இது காட்ஸ் டிரெக்ஷன்ஸ், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களின் விளைவுகள். நம்மை நோக்கி பல நேரத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு செயலுக்கு விரோதமாக புயல்கள் வந்து வீசுவதும், சுழல் காற்று நம்மை சுற்றி கொண்டே இருப்பதும் பல முறை நம்ம பார்த்துருக்கிறோம், பல முறை நம்ம கவனிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களை கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம். கர்த்தருடைய திட்டம் உங்கள் மீது ஒருவேளை வைக்கப்பட்டிருக்கும் என்றால் அந்த திட்டத்துக்கு விரோதமாக, தேவன் சொல்லுகிற செயலுக்கு விரோதமாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கும்போது, நம்மை சுற்றி நடக்கிற ஒவ்வொன்றையும் கவனிக்கும் போது நம்ம யோசிக்கலாம், உண்மையிலேயே நாம் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சுழல் காற்றுக்கு காரணம் நான் மட்டும்தான்.
இந்த சுழல் காற்றை என்னால் நிறுத்த முடியும், இந்த சுழல் காற்று தேவன் சொல்லியிருக்கிறது நான் செய்வேனானால் இந்த சுழல் காற்றை ஸ்தம்பித்து போக வைக்க முடியும் என்று நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வார்த்தை அங்கே சொல்லக்கூடிய இடத்துல அங்கே யோனா நின்று கொண்டு இருக்கிறார். அவருக்கு தெரியும், அற்புதமாய் அவர் கண்டுபிடிக்கிறார். ஒரே வார்த்தையில் என்னை எடுத்து இந்த கடலுக்குள்ளாக எடுத்து போட்டுருங்க, இந்த கப்பல்லேருந்து எடுத்து என்னை போட்டுருங்க, இந்த மிகப்பெரிய பிரச்சனை இப்பொழுதே ஒரு முடிவுக்குள்ளே வரும் என்று தெளிவாக சொல்லுகிறார். எல்லாரும் பயப்படுறார்கள், ஆனாலும் அது பிரகாரம் செய்கிறாங்க. செய்யும்போது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு செயல். அந்த கப்பலிலிருந்து அவரை எடுத்து போட்ட உடனே, அவர் தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே அவரை விழுங்கும்படியாக ஒரு பெரிய மீன் காத்து கொண்டிருக்கிறது. அது ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுவது போல, நீங்கள் கவனிப்பது போல இது ஒரு சாதாரண விஷயமே அல்ல. நீங்கள் கவனித்து பார்க்கணும். இந்த மீன் இவரை விழுங்கின பின்பு அதை கொண்டு வந்து ஒரு கரையின் ஓரத்தில் கொண்டு வந்து அந்த மீன் தனக்குள்ளே இருக்கிற அந்த மனிதனை துப்பி விட்டு போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. பிறகுதான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆரம்பிக்கிறது. அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா வெளியில் வந்து விழுகிறதை பார்க்க முடிகிறது. நம்ம கவனிக்க போகிறோம். இதில் ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பதை, இந்த மீன் இவனுக்கென்றே காத்து கொண்டிருந்த ஒரு மீனாக இருக்கிறது. பெரிய ஒரு மீன் என்று அழைக்கப்படுகிறது. திமிங்கலம் போன்ற ஒரு பெரிய ஒரு மீன் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கடற்பகுதியில் பெரிய 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 மீன்கள் இருக்கிறதாகவும், ஒரு குறிப்பிட்ட மீன் அநேகரை கொள்வதாகவும் அநேகரை அழிக்கக்கூடியதாகவும் இருக்கிறதாகவும் பேச்சு இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒன்று. நீ கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் இதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. யோனாவை விழுங்கின மீன் சாதாரண மீன் அல்ல. அந்த மீனுக்கு வந்த மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். யோனாவை விழுங்கின பின்பு அந்த மீனால் தான் வாழும்படியாக, தான் தங்கும்படியாக இருக்கிற அந்த பகுதியாகிய அந்த கடலினுடைய கடல் பகுதிக்குள்ளாக சென்று தான் அது தங்க வேண்டிய இடத்துல இருக்கிறது. ஆனால் அந்த நாளில் யோனாவை விழுங்கின பின்பு அது அந்த தாழ்விடத்திற்கு தன்னால் செல்ல முடியாது. ஏனென்றால் தனக்குள்ளே இருக்கிற இந்த மனிதனை இது ஜீர்ணித்து முடித்த பின்பு தான் உள்ளே போக முடியும். ஆனால் இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற யோனாவை அழிக்க முடியாத அளவுக்கு தேவனுடைய திட்டம் இருக்கிறபடினால அந்த மீனால் தான் எங்கே தங்க வேண்டுமோ அந்த இடத்துக்கு போக முடியாது. பூமியினுடைய அந்த கடலினுடைய தாழ்விடங்களுக்கு சென்று தங்க வேண்டிய அந்த மீன் அங்கே போக முடியாமல் மேலேயே சுற்றி கொண்டே இருக்கிறது. மேலேயே சுற்ற வேண்டிய இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 72 மணி நேரம் சுற்றி கொண்டு இருக்கிறது. 3 நாள் இரவும் பகலும் சுற்ற வேண்டிய ஒரு இடத்துக்குள்ளே வந்துவிட்டது. அந்த மீனுக்கு பாருங்கள், தேவையில்லாமல் இந்த மனுஷனை முழுங்கினதுனால அதனுடைய வாழ்க்கையை வாழ முடியல. அதுதான் அங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற நினிவே பட்டணத்தாருக்கு சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு சத்தியத்தில், அவர்களுடைய காலங்களில் அவர்கள் கை கொண்டு வந்த ஒரு சத்தியத்தில் ஒரு சத்தியம் என்னவென்றால், கடல் பகுதியில் இருக்கிற 2 விதமான கடல் ஜீவன்களை அவங்க வணங்கி கொண்டு வந்தார்கள். கடல் பகுதியில் இருந்த 2 விதமான ஜீவன்களை அவர்கள் வணங்கி கொண்டு வந்தார்கள். வணங்கி கொண்டு வந்தவர்கள் மீனை, முக்கியமாக இந்த பெரிய மீனை மிகப்பெரிய ஒரு தங்களுடைய தேவர்கள் ஒருவராக எண்ணி வணங்கி கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஒரு ஆராய்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இங்கே இவர்கள் வணங்கி கொண்டு வந்திருக்கிற இந்த மீன் வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் வந்து விழ வேண்டும். தேவன்கிட்ட அப்படி ஒரு பிளான். காட் கிட்ட சாதாரண பிளான்லாம் இல்லை. உங்கள் லைஃப் வச்சு தான் காட் நியூ திங்ஸ் செய்யணும் விரும்புகிறார் பூமியில். நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே என்னை விட்டு யாராவனா எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை, காட் கிட்ட அந்த பிளான்லாம் இல்லை. உங்களை கொண்டு தான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும், உங்களை கொண்டு தான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், உங்களை கொண்டு தான் இந்த குடும்பத்துக்கு நன்மை செய்ய வேண்டும், உங்களை கொண்டு தான் இந்த தேசத்தில் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், உங்களை கொண்டு தான் இந்த மினிஸ்ட்ரியில், இந்த பிஸ்னஸில், இந்த குறிப்பிட்ட கம்பெனியில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் அழைத்து, அந்த அழைப்பை உங்கள் கையில் கொடுத்து அதை செய்கிறவர்களாக, செய்து முடிக்கிறவர்களாக தேவன் பார்த்ததுனால தான் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அவர் அசைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு தான் அந்த நம்பிக்கை இல்லை. நாம தான் அதன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. நாம தான் அதன் மீது கவனம் வைக்காமல் நாம் நம்முடைய அறிவுக்கு தோன்றின பிரகாரமாக ஒவ்வொன்றை பார்க்கிறபடியினால தான் இந்த மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளாக நாம் போய் சிக்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த நாள் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. அந்த பெரிய மீன் சாதாரணமாக ஒன்று யோனாவை பிடிக்கவில்லை, யோனாவை எடுக்கவில்லை, யோனாவை விழுங்கவில்லை. ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இந்த மீனுக்கு இன்று ஒரு முடிவு. அதே நேரத்தில் யோனாவின் செயலுக்கு ஒரு முடிவு. அதே நேரத்தில் நினிவே பட்டணத்தாருக்கு அடுத்த ஒரு முடிவு. அனைத்தையும் சேர்ந்த ஒரு செயலாக தான் இந்த சுழல் காற்று அவன் இந்த கப்பலை மூழ்க பண்ணும்படியாக செய்தது. ஆனால் கப்பலிலிருந்து ஒரு மனிதன் வந்து விழுந்த உடனே கப்பல் தன்னுடைய பயணத்தை தொடங்கும்படி தன்னுடைய வேலையை தொடங்கிவிட்டது. ஆனால் யோனாவுக்கு புதிய பயணம் தொடங்குகிறது. 3 நாள் இரவும் பகலுமாக மீனின் வயிற்றுக்குள்ளே பயணிக்க வேண்டும். கிட்டத்தட்ட 72 மணி நேரம் மீன் உண்ணாமல் உறங்காமல் ரெஸ்ட் எடுக்க முடியாது. மீன் வயிற்றுக்குள்ள இருக்கால் அந்த பொருளை ஜீரணிக்கவில்லை என்றால் அந்த மீன் சாகதான் வேண்டும். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அதை கரைக்கக்கூடிய ஆசிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது தன்னுடைய வேலையை செய்யவில்லை என்றால் மீனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து.
அதுபோல மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளாக இந்த மீன் சிக்க வேண்டிய ஒரு இடத்துல வந்து விட்டது. ஏனென்றால் இந்த மனிதனை இதால் விழுங்க முடியாது. அதை உடனடியாக கரையில் கொண்டு போய் தான் துப்ப வேண்டும். அது இருக்கிற இடத்துல துப்பி இருக்கலாம். அதுக்கும் காட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அனுமதி கொடுக்கவே இல்லை. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொன்றும் ஆச்சரியமா இருக்கு. காட் கிட்ட காட் வைத்திருக்க பிளான், நம்ம வைத்து செய்கிற ஒவ்வொரு திட்டமும் சாதாரண திட்டமே இல்லை. ஏனோ தானோ என்ற ஒரு பிரச்சனை உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே இல்லை, உங்கள் வாழ்க்கையில் வரவே இல்லை, உங்கள் மினிஸ்ட்ரியில் வரவே இல்லை, உங்கள் பிஸ்னஸில் வரவே இல்லை. ஒரு பெரிய ஒரு காரணத்தோடு தான் உள்ளே வந்திருக்குது. அது பிசாசு நீங்கள் அட்ரஸ் சொல்கிறீங்க. காட் சொல்கிறாரு, அது பிசாசாக இருந்தாலும் நான் அதை கவனிக்கிறபடினாலே நான் எனது வலது கரத்தை நீட்டி உனக்கு முன்பதாக இருக்கிற கோணலை செவ்வையாக்க முடியும் என்று சொல்லுகிற தேவன் சொல்லுகிற அற்புதமான விஷயம். கோணலாக இருக்கிறது எப்படி செவ்வையாக்க முடியும்? உன்னால தான் கோணலாச்சு. நீ பட்டாதான் தெளிவ. நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த பிரச்சனைக்குள்ளே போனல நீ கண்டிப்பாக பாரு, உனக்கு இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் மக்கள் சொல்லுகிறார்கள். இல்லை மக்கள் நிமித்தமாக பிசாசு சொல்வது போல அநேகர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இங்கே பார்த்தா எல்லா கோணலுக்குள்ளாக தேவனுடைய கரம் நீட்டப்படும் என்றால் அது செவ்வையாகும் என்று வாசிக்கிறோம். கோரேசின் ஆவியை தேவன் எழும்ப பண்ணுகிறார். ஏசாயா புத்தகத்தில் 45ஆம் அதிகாரம் 1 முதல் 6-7 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே உனக்கு முன்பதாக சென்று சகல கோணலை செவ்வையாக்குவேன்னு சொல்லுகிறார். கவனித்து பார்க்கும்போது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிச்சு தருவேன்னு சொல்லுகிறார். மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து உன் கையில் கொடுப்பேன்னு சொல்லுகிறார். அந்த அளவுக்கு தேவனுடைய வலது கரம் நமக்கு முடியாததை செய்ய நினைக்க, மனிதர்களால் கூடாததை செய்ய முடியும் என்று தேவனுடைய வல்லமை சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொரு பிரச்சனை எப்படி பார்க்க வேண்டும்? நானே போய் சிக்கிட்ட ஒரு பிரச்சனை இல்லை, உண்மைதான். நானே ஒரு பெரிய கடன் பிரச்சனை கொண்டிருக்கிறேன், உண்மைதான். நானே ஒரு பெரிய வியாதியினுடைய படுக்கையில படுத்திக் கொண்டிருக்கிறேன், உண்மைதான். ஆனால் தேவன் கிட்ட மட்டும்தான் இருக்கிறது அற்புதமான ஒரு பதில், அதிசயமான ஒரு பதில். நம்ம பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரம் யோனா முழுவதும் வாசித்து பார்க்கும்போது அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, 2ஆம் அதிகாரம் யோனா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். கவனிச்சு பாருங்க, இப்ப பிரேயர் கம்ப்ளீட்டா மாறிவிட்டது. மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து பிரேயர். அந்த மீன் வயிற்றுக்குள்ளே நடக்கிற மிக முக்கியமான பிரேயர் இவனுக்கு என்ன செய்யும்படியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜெபத்தை ஏன் இப்படி செய்ய வேண்டியதா இருக்கிறது? தர்ஷீஷுக்கு போன ஒரு மனிதன் இங்கே நினிவேக்கு போயிருந்தால் இந்த பிரச்சனை வந்தே இருக்காது, உண்மைதான். ஆனா காட் கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. இந்த யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருக்க வேண்டும் என்பதே ஒரு பெரிய திட்டமே அது ஒன்றுதான். அந்த திட்டத்துல யோனாவினுடைய மாற்றம் மிக முக்கியமாய் தேவனுக்கு தேவைப்படுகிறது. எதையும் தனக்கு சாதகமாக தேவனால் மாற்றிக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் நமக்கு எது நடந்தாலும் அது தேவன் சம்பந்தமானது என்று பார்க்கிற பார்வை நமக்குள்ள ஒன்று வரணும். அங்கதான் இருக்கிறது மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆவியானவருடைய செயல். நமக்கு நடக்கிறதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் அவைகளை தேவன் தம்முடைய ஆவியிலிருந்து நம்முடைய ஆவிக்குள்ளாக பேசுவதை 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தெரிகிறது. மனிதனுக்கு யோசிக்கவே முடியாதது, பார்க்கவே முடியாதது, உணரவே முடியாததை ஸ்பிரிட் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த முடியுமா நாம் தேவனோடு இணையும் பொழுது? இப்போ யோனா ஜெபத்தில் இணைகிறார். தேவனோட இணையும் போது ஆரம்பிக்கிற தேவ திட்டங்கள், தேவன் வைத்திருக்கிற பெரிய பிளான். அந்த பிளான் பிரகாரமாக வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா யோனா மகா நகரமாகிய நினிவே பட்டணத்துக்கு முன்பதாக வந்து கரையில் விழ வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறார். இதுதான் ஆச்சரியமா இருக்கு. மீன் வயிற்றிலிருந்து வெளியில வந்து விழுந்த உடனே யோசிக்க வேண்டிய முதல் பார்வை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வந்து மீன் வயிற்றுக்குள்ள இருந்து வந்த மனுஷனை எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கிறார்கள். அந்த ஊரே ஆச்சரியமா பார்க்கிறது. அங்க இருக்கிற எல்லா பட்டணத்தார் ஆச்சரியமா பார்க்கிறாங்க. பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும், ராஜா உள்பட எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கிறார்கள். ஏனென்றால் இவன் ஒரு பெரிய மீன் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில வந்திருக்கிறவன், மீன் வாய்க்குள்ளேருந்து வெளியில வந்திருக்கிறவன் சாதாரண ஒருவன் அல்ல. இது சாதாரண ஒரு செயலே கிடையாது. இது மிகப்பெரிய ஒன்று. ஏனென்றால் இவர்கள் தங்களுடைய தெய்வமாக வணங்கி கொண்டிருந்த இந்த பெரிய மீன் வயிற்றுக்குள்ளேருந்து ஒருவன் வருகிறான் என்றால் இவன் இந்த பெரிய மீனை காட்டிலும் பெரியவன். இந்த மீனை விட மிக மிக பெரியவனாக இங்கே யோனாவை தேவன் காட்டும்படியாகவே மீனுடைய வாயிற்குள்ளாக யோனாவை அழைத்து சென்று 3 நாள் இரவும் பகலும் கிட்டத்தட்ட 72 மணி நேரம் அதில் பயணிக்கும்படியாக விட்டு வேடிக்கை பார்க்கிறார். இவன் எல்லா பிரயரும் பண்றான். ஆனா இங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா நினைவே பண்ணத்தார் மீன் வயிற்றுக்குள்ளேருந்து வருகிற இந்த மனிதனை பார்த்த உடனே துடிக்கிறார்கள். ஏனென்றால் தாங்கள் வணங்கி கொண்டிருந்த மிக முக்கியமான அந்த பெரிய மீன் வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு மனிதன் வருகிறான் என்றால் இவன் சாதாரண மனிதன் அல்ல, இறைவனே தீர்க்கதரிசி எங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறார். இவன் சொல்கிற வார்த்தையை நாம் இன்றைக்கு கேட்டே ஆக வேண்டும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிளான் காட் கிட்ட. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நாம் அது முடித்த பின்பு யோசித்து பார்த்தா, இல்லாட்டி அதனுடைய அவுட்புட்டை கவனித்து பார்த்தா தெரிகிறது பெரிய ஒரு பிரேக் த்ரூவை நம்மை கொண்டு செய்வதற்காகவே தேவன் இதன் ஊடாக நடத்தி இருப்பதை அப்போ தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு பெரிய ஆச்சரியம்.
இப்போ இறங்கி பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் போது எங்கே இருக்கிற மனிதர்களும், அந்த பட்டணத்தில் இருக்கிற அனைவரும் அவனுடைய பேச்சு அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாருடைய இருதயங்கள் ஈஸியாக திருப்பப்படுகிறது. அதுதான் ஆச்சரியமா இருக்கிறது. நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் பிரயாணம் மட்டும்தான் இருக்கான் நினிவே பட்டணம் முழுவதும். 3 நாள் பிரயாணம் என்றால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 முதல் 250 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற ஒரு 300 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு பட்டணமாக தான், அதுக்குள்ளாகவே அடங்கக்கூடிய ஒரு பட்டணமாக இருக்கிறது. இங்கே நடை பயணத்தை வைத்து பார்க்கும்போது கவனித்து பார்க்கிறோம். இந்த பட்டணத்துக்குள்ளாக இந்த மனுஷனுடைய வார்த்தை கேட்க தொடங்குகிறது. இன்னும் 40 நாள் தான் செல்லும். அதற்கப்புறமா இந்த நினிவே பட்டணம் ஒன்றுமே இல்லாமல் கவிழ்க்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட அந்த மனிதர்கள், அதான் ஆச்சரியமா இருக்கிறது. யோனா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்பொழுது நினிவேவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். எப்படி இருக்கு பாருங்க. இங்க இருக்கிற மக்கள் பிளஸ் ராஜா எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து உபவாசி தேவனுக்கு நேராக தங்களுடைய இருதயத்தை திருப்புகிறார்கள். இவனுடைய ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமை இருக்கான்னு கேட்டா அது மட்டும் இல்லை, அதோடு கூட அவன் வாழ்க்கையில் நடந்த அந்த மீனிலிருந்து நடந்த மிக முக்கியமான செயல்தான் இப்பேற்பட்ட ஒரு திருப்பு முனையாக நினிவே பட்டணத்தாருக்கு தேவைப்பட்டுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. காட் நம்மை சில நேரத்தில் சில வழியாக கூட்டிகிட்டு போகும்போது நான் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறேன்னு ஒருவேளை நம்ம யோசிக்கலாம். நான் மட்டும்தான் வீழ்த்தப்பட்டேன், நான் மட்டும்தான் கீழே விழுந்து கிடந்தேன், நான் இந்த இடத்துல தோற்று போயிருந்தேன், எல்லா வகையிலும் நான் வீழ்த்தப்பட்டு வெட்கப்பட்டு அவமானப்பட்டு இருந்தேன், நான் எந்த வகையிலும் எழுந்து நிற்க முடியாமல் விழுந்து கிடந்தேன், ஒருவர் எனக்கு உதவி செய்யவே இல்லை. இதெல்லாம் நம்ம பேசுகிற ஒரு வார்த்தைகள். ஆனால் தேவன் பார்க்கிறார், இல்லை இல்லை, நான் ஒரு காரணத்தோடு தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் உன்னால் மட்டும்தான் எழுந்து நிற்க முடியும், உன்னை கொண்டு தான் இது செய்ய விரும்புகிறேன், உன்னை கொண்டு தான் பெரிய காரியங்கள் நான் செய்ய விரும்புகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அதான் ஆச்சரியமா இருக்கிறது. இங்கே யோனாவை தவிர வேறு யாராலையும் இப்பேற்பட்ட ஒரு செயலில் ஈடுபடவே முடியாது என்கிற ஒரு இடத்துல யோனாவுக்கு ஒரு பயிற்சி இருக்கிறது. அந்த பயிற்சி தான் அங்கே செயல்முறைக்கு வந்து நிற்கிறது. யோனா போய் நின்று பார்க்கிறார். இப்பொழுது தேவன் அவரை மீனின் வயிற்றிலிருந்து கொண்டு வந்த உடனே அப்போவும் தப்பித்து ஓடாமல் என்ன வார்த்தை சொல்லப்பட்டதோ, என்ன தனக்கு தேவனால் அறிவிக்கப்பட்டதோ அதை அறிவிக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார். அந்த தெளிவான வார்த்தைகள் அங்கே இருக்கிற ஜனங்களை தொட்ட உடனே ஜனங்கள் பார்க்கிற பார்வை இவன் மீது வித்தியாசமான ஒரு பார்வை. இரண்டாவது அவன் சொன்ன வார்த்தை இரண்டுமே அவனுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு செயலை, ஒரு மிராக்கிள் மேனாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. மீன் வயிற்றுக்குள்ளேருந்து ஒருத்தன் உயிரோடு வரவே முடியாது. அதுவும் இவர்கள் வணங்கி கொண்டிருந்த இந்த தேவர்கள் என்று அழைக்கப்படுகிற இந்த தாகோனின் அந்த கடலினுடைய அந்த ஜீவன்லேருந்து அந்த ஜந்துலேருந்து இந்த மனிதன் உயிரோடு வந்திருக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அப்படி என்றால் இவன் நாம் வணங்குகிற தேவர்களை காட்டிலும் மிக பெரியவனாக இருக்கிறான், இவனை நம்ம கவனிச்சே ஆகணும், கடவுள் ஒரு பெரிய காரணத்தோடு நம்ம மத்தியில் ஒரு மனுஷன் அனுப்பியிருக்கிறார் என்ற அந்த ஒரு பயத்தை, அந்த ஒரு எதிர்பார்ப்பை அந்த மனுஷன் மூலயமா செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறார். அது ஒரு பெரிய ஆச்சரியம். அவன் பேசும் பொழுது எல்லோரும் உற்று கவனிக்கிறாங்க. ஏனென்றால் அவனுடைய வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை அல்ல, மரணத்தையும் ஜீவனையும் உடைய ஒரு வார்த்தை, மரணத்தை மேற்கொண்ட ஒரு வார்த்தை. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு முன்னோட்ட நிழலாக தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 72 மணி நேரத்தில் அவன் செய்து காட்டியிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவும் தான் வாழும்போது தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் தன்னுடைய சீஷர்களோடு இருக்கும்பொழுது சொன்ன அடையாளத்தில் ஒரு அடையாளம், மீனின் வயிற்றில் யோனா இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியினுடைய தாழ்விடங்களில் சென்று வருவார் என்று சொல்லியிருந்தார். அது ஒரு பெரிய ஒரு அடையாளமாக, அந்த அளவுக்கு யோனாவினுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு தீர்க்க தரிசன செயலாக ஒரு பார்வையாக மாறினது. அதுதான் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தேவன் வைத்திருக்கிற பெரிய திட்டத்துக்கான ஒரு பெரிய ஒரு காரணம். விட்டு சூழ்நிலையில் நம்ம எல்லா வகையிலும் தோர்த்து போய் விட்டோம் என்று ஓரம் கட்டி ஒதுங்குவதில்லை இது சூழ்நிலை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடுகிறபடியினால, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு தான் இது செய்ய விரும்புகிறபடினால, கர்த்தருடைய ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இது செய்து கொண்டிருக்கிறபடினால, அவரே உங்களுக்கு முன்பதாக சென்று கோணலை செவ்வையாக்க விரும்புகிறபடினால தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே வந்து இந்த செயலை செய்யும் பொழுதும், இந்த செயலுக்குள்ள நீங்கள் போகும்போதும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்ல வார்த்தை நிரூபித்து காட்டி கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான ஒன்று. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சாதாரண ஒரு ஆள் கிடையாது. நீங்கள் யோனாவை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லும்படியாக உங்களுக்குள்ள கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இந்த வெளில தங்கி கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்து, நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எங்கே நம்ம தோற்று போய் எந்த இடத்துல எல்லாத்தையும் விடாய்த்து
இனி நான் எதுவும் தொட மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், எங்கே சர்ச் போக மாட்டேன், வரமாட்டேன் இப்படின்னு பேசுகிற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவங்க மேலே இருக்கிறார். இங்கே நினிவே பட்டணத்தாருக்கு ஒரு வார்த்தை தேவைப்பட்டுச்சு. அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தர்ஷீஷுக்கு போய் கொண்டு இருக்கிறான். தேவன் சுழல் காற்றை அனுப்பும்பொழுது அவனை எடுத்து கடலில் தூக்கி போடும்போது மீன் வயிற்றுக்குள்ளே போய் விழும்போது அந்த மனிதனுடைய செயல் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நான் எதுக்கு வாழணும், நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும், எனக்கு எதுக்கு இதெல்லாம், எனக்கே அந்த நிலைமை, நான் எதுக்கு அப்படி சொல்லி பேசிக்கிட்டே இருந்திருக்கலாம். பட் அவன் இறங்கின உடனே சொல்லுகிற முதல் வார்த்தை, அந்த வார்த்தை கேட்ட உடனே அங்கே இருக்கிற அத்தனை லட்சம் பேரும் கிட்டத்தட்ட மாறுறாங்க. இதுதான் தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. இந்த நாளில் அந்த வாழ்க்கை வெடித்து வெளியில் வரப்போகிறது. தேவனுக்கு முன்பதாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய திட்டங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்பொழுது, தேவன் செய்ய நினைக்கிறது உங்களை கொண்டு மட்டும்தான் செய்ய முடியும் என்கிறத நீங்கள் இந்த வேளையில் விசுவாசிக்கும்படியாகவே இந்த செயல் நாம் வாசித்து பார்க்கிறோம். யோனாவின் புத்தகம் 1, 2, 3, 4 அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது தெரிகிறது, யோனாவின் நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை கொண்டு தான் இந்த பூமியில், இந்த குடும்பத்தில், இந்த பிஸ்னஸில் இப்போ இருக்கிற சூழ்நிலையை ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய விரும்புகிறார். இந்த வேளையில் யோனா ஒப்பு கொடுத்தது போல நாம் வாயில திறந்து ஒப்பு கொடுப்போம் என்றால் நாம் இந்த ஜெய ஜீவியத்தை பார்க்க முடியும். வாயில திறக்கலாமா இந்த வழியில்? இந்த கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இந்த நாள் ஒரு அற்புதம் உங்களை கொண்டு நடக்க இருக்கிறது, உங்கள் வீட்டில் நடக்க இருக்கிறது, உங்களை சுற்றி நடக்க இருக்கிறது. உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 72 மணி நேரம் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளாக அந்த மனிதனை வைத்துக்கொண்டு அந்த மீன் சுற்றி கொண்டே இருக்கிறது. உள்ளே போக முடியாது, கடலுடைய ஆழங்களுக்கு போக முடியாது, எங்கேயும் அது தப்பித்து போக முடியாது. அது வேணான்னு சொல்லி ஒரு பொருளை தூக்கி வெளியிலும் போட முடியல, ஏன்னா டைம் ஆன் ஆகவே இல்லை. அது 3ஆம் நாள் தான் அப்படி ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் தேவன் அதுக்குள்ளே வைத்திருக்கு. அதனால அந்த மீனால் எதுவும் பண்ண முடியல. அந்த மீன் நார்மல் லைஃப்ல இருக்கவே முடியல. நாம் ஏதாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கொண்டோம், பிரச்சனையில் இருக்கிறோம் என்றால் அந்த இடம் நம்மாலேயே மிகப்பெரிய ஒரு அசைவுக்குள்ள வரும். காரணம் தேவனுடைய ஆவியானவர் நம்ம மேல் இருக்கிறார், சாதாரண ஒருவர் அல்ல. அவர் நம்மை கொண்டுதான் இதை செய்ய விரும்புகிறார் என்றால் நம்மை கொண்டுதான் தேவன் அற்புதத்தை, அதிசயத்தை, தான் யார் என்பதை இந்த பூமிக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் என்றால் நம்மை விடவே மாட்டார். அவர் ஒருபோதும் நம்மை விடுவதே இல்லை. நாம் கண்ணில் முடி ஜெபிக்கலாமா இந்த வழியில்? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். கண்ணில் முடி ஜெபிப்போம். தந்தை தகப்பனே, அப்பா, இந்த வழியில் உடைய விலையேற பெற்ற மகிமையின் கரம் இங்க இருக்கிற ஒவ்வொரு மேல இறங்கி வருவதாக. யோனாவை அழைத்து யோனாவின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வைத்தவர், இது போல தகப்பனே அற்புதமான ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்து அநேகர் முன்பதாக இந்த நாட்களில் காத்திருக்கிறாங்க. தகப்பனே, இவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த மறைவிடத்தில் இருந்தாலும், எந்த ஒரு ஒளிப்படத்தில் இருந்தாலும் இப்பொழுதே வல்லமையின் கரம் சென்று அவர்களை இழுத்து வெளியில கொண்டு வந்து தகப்பனே அப்பா எல்லா கோணலையும் செவ்வையாக்கி எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லாம் புதிதாயின, பழையவைகள் ஒழிந்து போயின என்று சொல்லக்கூடியது எல்லாம் இப்பொழுதே ஓப்பன் ஆவதாக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே அப்பா, இவர்களை அழித்து கொண்டிருக்கிறார் எந்த பழக்கமாக இருந்தாலும் சரி, இவர்களை அழித்துக் கொண்டு எந்த அந்தகார இருளாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே விலகுவதாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு மாற்றம் உண்டாவதாக, ஒரு அற்புதம் உண்டாவதாக, ஒரு அதிசயம் உண்டாவதாக. இப்பொழுதே தகப்பனே ஒரு புதிய வழி வாசல் திறக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். அப்பா, வியாதியின் படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நோக்கி இந்த வேளை ஜெபிக்கிறேன். தகப்பனே, வல்லமையின் கரம் இப்பொழுது நீட்டப்படுவதாக, இப்பொழுதே ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக ஜெபிக்கிறேன். தகப்பனே அப்பா, உடைய விலையேற பெற்ற ரத்தம் தகப்பனே இப்பொழுதே இவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதாக நான் ஜெபிக்கிறேன். அதிசயத்தை வெளிப்படுத்துவதாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே அப்பா, யோனாவை கொண்டு நீங்க செய்த ஒரு அற்புதம், நினிவே பட்டணத்தாருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த அற்புதம், ஒரே நாளில் வந்த மாற்றம் போல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் இப்பொழுதே வருவதாக நான் ஜெபிக்கிறேன். புதிய ஆரம்பங்கள் வருவதாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Glory be to God. தேவன் நமக்காய் இந்த நாட்களில் வைத்திருக்கிற ஆழமான சத்தியங்களை நாம் கேட்டோம். இந்த ஆழமான சத்தியங்கள் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தைகள், கிறிஸ்து இயேசுவானவர் அந்த வார்த்தையாக இருப்பவர் நம்மை வந்து விடுவிக்கிறத இந்த நாட்களில் இந்த ஆழமான சத்தியங்கள் மூலமாய் நாம் பார்க்கிறோம், நாம் அதை அனுபவிக்கிறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு கேட்டோம். எந்த யோனா நினிவே பட்டணத்தை பார்த்து பயந்து ஓடினானோ அதே யோனாவை கொண்டு நினிவே பட்டணத்திற்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்கின்றார். அப்பேற்பட்டவர் தான் நம்முடைய தேவன். நம்முடைய நினைவெல்லாம் அவர் நினைவெல்லாம் கிடையாது. நம்ம நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக செய்பவரின் நாமம் அந்த நாமம் அது. நினிவே பட்டணத்திலாம் எப்படி இதை பார்த்தாங்கன்னு தெரியாது. நினிவே பட்டணத்தினார் கடலையும் அதனிலிருந்து தான் இவங்களுக்கு வாழ்வாதாரம் வருகிறது என்று நினைத்து கடலை தான் இவங்க விக்கிரமாய் ஆராய்த்து கடலை தான் இவங்க கும்பிட்டாங்க. ஆனால் தேவன் மீனை கொண்டு யோனாவையும் காப்பாற்றி யோனா சொல்கிறதையும் இவர்கள் கேட்கிற வண்ணமாய் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தார். ராஜாக்களும் அங்கிருந்த ஜனங்கள் யாவரும் உபவாசித்து தேவனை பெறுவதற்கு ஆயத்தமானார்கள். அப்பேற்பட்ட வல்லமை தான் நம்முடைய தேவனத்தில் இருக்குது. இந்த நாட்டில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவரோடு இசைந்து செயல்படும் போது, அவரோடு நேரத்தை செலவிடும் போது, அவரை ஆராதிக்கும் போது, இது நம் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்டது யாவும் சாதாரணமாக இது எல்லாம் நிகழக்கூடதான் இருக்கிறது.
இப்படி தான் நாங்கள் பல சாட்சிகளை கேட்டுக்கொண்டே வருகிறோம். பலர் ஃபோன் கால் செய்து இந்த வார்த்தை எங்களை தொட்டது. ஏனென்றால் தேவன் அதை அருளுகிறவராக இருக்கிறார். தேவன் அந்த நேரத்தில் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறத நாங்கள் சாட்சிகளாக கேட்டுக்கொண்டே வருகிறோம். எங்களுடைய சபையாகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பட்டணத்தில் அம்பத்தூர் என்ற இடத்துல புதூர் பகுதியில் பானு நகரில் 22வது அவனியில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் வேத வகுப்பு நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 10 மணி முதல் அதிகாலை 1 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையில் 2 ஆராதனை உண்டு. முதலாவது ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரைக்கும், இரண்டாவது ஆராதனை மாலை 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். ஒருவேளை சென்னை பட்டணத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வந்து எங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எங்கள் யூடியூப் பேஜாக மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் பேஜில் பல தேவனுடைய ஆழமான சத்தியங்களை அப்லோட் செய்துள்ளோம். இதில் கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஷாலோம்.